Hi viewers, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டஃப்டு பிரிஞ்சால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது கத்திரிக்காய் பெரியருக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறபடி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஏற்றபடி காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக தேங்காய் இல்லைன்னா கொப்பரை தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் உங்களுக்கு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சாம்பாருக்கு தொட்டு சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக புளியும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கிள்ளி போட்டு அதுலேயே வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் இந்த மாதிரி நல்லா கொரன்னு நீங்கள் பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக ஜீரகத்தூள், இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் சிவப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால் நான் வந்து கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டஃபிங் பவுடர். நான் ஒரு 8 கத்திரிக்காவை நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நடுவில் கீறி உப்பு சேர்த்துன தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கீறி விட்டுக்கோங்க, முழுசாக கீறிடாதீங்க. இப்போ நம்ம கத்திரிக்காயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பவுடரை நல்லா ஸ்டஃப் பண்ண வேண்டியது தான். இந்த பூரணத்தை வந்து நீங்கள் ரெடியாக செஞ்சு கூட எப்பயுமே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாது. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. மீதம் இருக்கிற பொடியை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காவை வச்சு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். ரெண்டு நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வெந்துடும். இதை இப்போ பொறுமையாக திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நம்ம வேக வைக்கலாம். எண்ணெய் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு இது செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம கலந்து வச்சுக்கிற மீதம் இருக்கிற பவுடர் இருக்குது இல்லையா, அதையும் நீங்கள் இப்போவே கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன். இப்போ திருப்பி வச்சு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் மேலே நம்ம மீதம் இருக்கிற பவுடரை தூவி பொறுமையாக கலந்து விட்டு எடுத்தோன்னா ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ரெடி. இது மேலே நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மூடி வச்சு எடுத்தால் போதும். ஏன்னா இது ஆல்ரெடி வறுத்து நம்ம அரைச்சிருக்கிறோம், டக்குன்னு கருகிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நான் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுக்கிறேன். இது உங்களுக்கு பிரியாணி, சூடான சாதம், சாம்பாருக்கு தொட்டுக்க இதை எப்படி வேணால் சாப்பிட்லாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ரெடி. இது போன்ற ரெசிபீஸ் என்னுடைய ட்ராவல் vlogs, சிங்கப்பூரில் இருக்கிற கோவில்கள், சிங்கப்பூரை சுற்றி பார்க்குறதுக்கு, நம்ம ஊரில் இருக்கிற கோவில்கள் பற்றின வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you. Bye bye.